ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததால் இடைக்கால காலியிடம் ஏற்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் சம்பந்தமான அரசியலமைப்பு விதிகள் பார்க்கலாம். பிரிவு 63 இந்தியாவிற்கு ஒரு துணை ஜனாதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 66(4) பதவிக்காலம் முடிவடைவதால் ஏற்படும் காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 67(b)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துணை ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 68(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதவி விலகல் காரணமாக பதவி காலியாகிவிட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே ராஜினாமா செய்த இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். வி. கிரி 1969 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணுன்றதுக்காக ராஜினாமா செய்தார். பி.டி. ஜாட்டி 1977 பக்ருதீன் அலி அகமதுவின் மரணத்தை தொடர்ந்து தற்காலிக குடியரசுத் தலைவர் அதற்காக ராஜினாமா செய்தார். ஜக்தீப் தன்கர் 2025 இந்த மாதிரி துணை குடியரசோட ராஜினாமா செய்கிறது இது 3வது நிகழ்வு. இன்னும் காரணம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை.